ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் வீட்லேயே அரஞ்ச மீன் குழம்பு செஞ்சோம் மொட்டை மாடியில். சூப்பராக டேஸ்டியாக வந்திருந்தது. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடிங்க. அரஞ்ச மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம். அதில் சூப்பராக டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாகவும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கு வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் போல் பூண்டு இதெல்லாம் வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அரஞ்சா மீனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. அங்கே உட்காந்துட்டே சமைச்சிட்ருக்கோம். இன்னைக்கு சண்டேன்றதுனால இந்த ஸ்பெஷல் சூப்பராக இருந்தது. சமைக்கிறதுக்கு மொட்டை மாடியில் நல்லா காத்தோட்டமாக ஈவினிங் டைமு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாகவும் இருந்தது. வதக்கியாச்சு. இதை மொட்டை மாடியிலே சின்ன உரல் கல் வச்சுருக்கோம், அதில் அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக மிக்சியில் அரைக்கிறத விட இதில் அரைச்சது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது குழம்புக்கு. இப்போது வடை சட்டி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட இப்போ நாம் உரலில் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தேவை போட்டுக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கினதும் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி இதில் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சியை பொறுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வறுத்து பொடியாக்கின வெந்தயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க நாங்களும் மீன் குழம்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட தண்ணி, தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்களும் அவங்களோட சொப்பு சாமானத்தால் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அரஞ்சா மீன் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடலாம். ஏற்கனவே கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தோம், அதை 1 by 1 இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான அரஞ்சா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களுக்கும் செம்மையாக டேஸ்ட்டாக வந்தது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா மீனும் வெந்து வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சண்டேயில் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.